ஃப்ரெண்ட்ஸ், ஐஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட வீடியோ தான் இது. இப்போ வந்து குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் வச்சு எப்படி சிஸ்டர் நம்ம டெமோவில் ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நியூவாக பார்க்குறவங்க வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஐஃபாரெக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு கம்பெனிலே ஃப்ரீயாக வந்து $5000 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டாலரை வச்சு நம்ம ஃப்ரீயாக வந்து டெமோவில் தான் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ டெமோவில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். அது மெயினாக வந்து குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வாங்க, நான் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் போய் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்கும்போது இதில் என்னன்னு யாருக்குமே புரியாது. ஒரு 4-5 ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். கோல்டு வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ $4120 கோல்டு வந்துச்சு அப்படின்னா 4120 to $4100 வந்து அவங்கள பை பண்ண சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து புரியாது இது என்னன்றது உங்களுக்கு புரியாது. நான் உங்களுக்கு விவரமாக வந்து நான் சொல்லித்தரேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த சர்ச் பாக்ஸ் இருக்கு. இதில் 5 மார்க்கெட் எப்பவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குரூப் என்ன சொன்னாங்க, கோல்டு தானே ஃபஸ்ட்டு போட்டிருந்தது. கோல்டு மார்க்கெட், அந்த கோல்டு மார்க்கெட்டுக்குள்ள இப்போ கோல்டோட ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க கொடுக்குற அந்த நம்பரை வந்து நம்ம வாங்கணும். அந்த ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கணும். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகும் போது நம்ம வித்துட்டு வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 ஒரு சாரி வாங்குறோம் அப்படின்னா அந்த சாரி ஒரு $150 $200 மார்க்கெட் மேலே ஏறும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு சேல் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதே நம்ம $100 சாரி வாங்கி $70 $60 அப்படி குறைஞ்சதுன்னா அது நம்மளுக்கு லாஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் நம்மளுக்கு புக் ஆனதுடனே ப்ராஃபிட் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வெளியே வந்து வந்துடணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரேட் வந்து பண்ணணும். சரி, ஓகே. இப்போ வந்து குரூப்ல கோல்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? கோல்டு வந்து பை பண்ண சொல்லியிருக்காங்க. 4120 பை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 4190 போயிடுச்சு. அவங்க குரூப்ல கொடுக்கும்போது டைமிங் 9 மணி. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1:57 2 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிட்டத்தட்ட அவங்க பாருங்க 70 பாயிண்ட்ஸ்க்கு மேல உங்களுக்கு அதிகமாயிருக்கு. 4120 கொடுத்தாங்க. 130 140 150 160 170 180 190 கிட்டத்தட்ட 70 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு $5 கிடைக்கும். அப்போ 70 பாயிண்ட்டுக்கு 355 சம்திங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஒரே ட்ரேட்ல வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி குரூப்ல கொடுக்குற கால்ஸ் பார்க்குறது முன்னாடி முதல்ல இந்த கேண்டீனை வந்து பார்த்துக்கோங்க. இந்த கேண்டீனில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ரெட் கலர் கேண்டீன், கிரீன் கலர் கேண்டீன் அவ்வளோதான் தெரியும். மற்றதில் என்னன்றது யாருக்குமே தெரியாது. இப்போ ரெட் கலர் கேண்டீன் வந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா பை ஆப்ஷன். இதோ பாருங்களேன், பை இருக்கு இல்லையா? அந்த பை கொடுக்கணும். மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே போகுது, கிரீன் கலரில் கீழே இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னா செல் ஆப்ஷன். இதுதான் மெயினானது. கோல்டு கொடுக்குறாங்களா இல்லை நிஃப்டி 50 கொடுக்குறாங்களா, ஹெட்டிங் என்ன கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அது பை கொடுக்க சொல்கிறாங்களா இல்லை செல் கொடுக்குற சொல்கிறாங்கன்றதை மெயினாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இது டெமோக்காக பண்ணுறேன். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே வரலாம். ஏன்னா குரூப்ல கொடுக்குற கால்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டே போது ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நானா வந்து ட்ரேட் பண்றேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது. மார்க்கெட் மேலே போனா என்ன பண்ணணும்? செல் பை ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ பாருங்க 0.37 நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன். அதாவது நம்ம இந்தியன் மணி வந்து பாத்தீங்கன்னா வெறும் $798 தான் இந்த கோல்டு வந்து நான் வாங்க போறேன். 4192 அப்படியே பை கோல்டு கொடுத்துறேன். இத பாருங்க, இந்த பை கோல்டு கொடுத்துட்டேன்னா ஓகே, அவ்வளவுதான் நம்மளோடது சக்ஸஸ்ஃபுல் ஆயிட்டு. இந்த இன்ட் இருக்குங்களா, இதை இன்ட்டை கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கினது மேலே ஓடும். இது நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். இதுவும் நம்மளுக்கு மைனஸில் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வாங்கினது மைனஸ். நம்ம எப்போனே வாங்கினோடனே மைனஸில் தான் காட்டும். பயப்பட வேண்டாம். குரூப்பில் அதுக்கு தான் குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் வந்து எடுக்கணும். இது வந்து நான் டெமோக்கு நானாக பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ப்ளஸ் ஆகிட்டு $3 வந்துருச்சா? $3 இப்போ மைனஸ் $15 வருது. இப்போ மைனஸ் $50 வரும், மைனஸ் $100 வரும். இது ப்ளஸ் உங்களுக்கு $10 $30 $50 வரும். உங்களுக்கு ஒரு $100 இல்லை $150 ப்ராஃபிட் வருதுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ், அதாவது ஓகேன்ட்டு க்ளோஸ் டீல் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கு, டேக் ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ்னா இப்போ ஒரு பொருளை வந்து நீங்க $4192 வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி சொல்ல வேண்டாம், வேற மாதிரி சொல்றேன். ஒரு பொருளை வந்து நீங்க ஒரு $500 கொடுத்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல $450 கீழே குறைஞ்சிக்கிட்டே வருது, $400 வரை வந்துருச்சு, $100 எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு $100 வந்தா நான் இந்த மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்துன்றதை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். டேக் ப்ராஃபிட், எனக்கு வந்து இந்த பொருள் வந்து நான் $500 வாங்கியிருக்கேன், ஒரு $700 இல்ல ஒரு $800 இல்ல ஒரு $600 வந்தா நான் வந்து வெளியே வந்துன்றது நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு வீடியோல நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது மைனஸ்ல போகுது, இது பிளஸும் வரலாம். ஓகேங்களா? இது இங்கே ட்ரேட் பண்ண தான் புரியும். அது வரை கண்டிப்பாக புரியாது. நீங்கள் ஒரு 4-5 டைம் வீடியோ பாருங்கள், குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் பாருங்கள். எனக்கும் எதுவுமே தெரியாது. நான் பார்த்து தான் சின்னதாக கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோல்டை இதில் வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? $4192 பை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மார்க்கெட்டு மேலே போகும்போது பை பண்ணோம். ஆனால் இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? கீழே இறங்குது. ஸோ ஆப்போசிட்டாக வந்து நம்மளுக்கு இங்கே மைனஸ் தான் காட்டும். அதே மாதிரி $4192 வாங்கினேன்னா இந்த வயலட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே கோடு போகணும். மார்க்கெட் இதுக்கு மேலே பாருங்க, மேலே ஏறிட்டே போனால் எனக்கு வந்து ப்ளஸ், இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து $96 வந்திருக்கு. இப்போ மைனஸ் $95 மைனஸ் $75. ஸோ இப்போ எனக்கு குறைஞ்சிட்டே வருது. சில டைம் கூட்டிகிட்டே போகும். மார்க்கெட் கீழே இறங்குது, ஏறுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்து ப்ளஸ் எனக்கு ஒரு $100 வந்தால் கூட நான் அந்த க்ளோஸ் டீல் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸ் டீலை கொடுத்து நான் வெளியே வந்துடுவேன். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாருங்க மார்க்கெட், இதில் நான் உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், தயவுசெய்து பாருங்க. நான் உங்களுக்கு நுணுக்கமாக காட்டுறேன், அப்போ தான் தெரியும். இதை பாருங்க மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த இது இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். இது நம்ம கையை விரல வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 4192 வாங்கினோம், ஆனால் 4190 வந்திருக்கு, குறைஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து.
கரெக்டாக நம்மளுக்கு பை ஆப்ஷனுக்கு போகணும். இப்போ வந்து செல் ஆப்ஷன், செல்லுனா கீழே போயிட்டே இருக்குது, பைக்கு வரணும், மேலே போகணும், மேலே போனால் தான் நம்மளுக்கு அமௌண்ட் இதை தாண்டி இதுக்கு மேலே வரணும் இந்த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கேண்டின் கீழே போகக்கூடாது, மேலே போகணும். நம்ம அது வரை வெயிட் பண்ணி பார்த்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் டீல் வந்துடணும். ப்ராஃபிட் புக் பண்ணுறது அப்படின்றது போதும், எனக்கு இவ்வளோ லாபம் கிடைச்சா போதுன்னு வராது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து ரூ. 155 வந்திருக்கு. ஸோ ரூ. 155 ப்ராஃபிட் போதும், இல்லை ரூ. 138 போதும். ஓகேங்களா? அதை நம்ம கிளிக் பண்ணி கீழே க்ளோஸ் டீல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து கொடுத்துடலாம். இதை க்ளோஸ் டீல் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ராஃபிட் எனக்கு வந்தது போதும் அப்படின்னு நம்ம வந்து வெளியே வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் இந்த 492க்கு மேலே போகுது பாருங்கள். மேலே போக போக இங்கே அமௌண்ட் நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டே போகும். ஓகேங்களா? மேலே வந்து பை ஆப்ஷன் அப்படின்னா மேலே போகணும், நம்ம செல் எடுத்து கீழே போகணும். இப்போ மார்க்கெட் கீழே வந்து நம்ம டக்குன்னு வந்து க்ளோஸ் டீல் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 105 எனக்கு வந்து இன்கம் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து கம்பெனியோட டெமோ மட்டும் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஓன் ரிஸ்கில் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் எப்போவுமே குரூப்பில் கொடுக்குற கால்ஸ் மட்டும் சார் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் நம்ம போய் அவர் சொல்கிற அந்த குரூப்பில் சொல்கிறத வந்து நம்ம போய் வாங்கினாவே போதும், வாங்கி விற்றுட்டு வந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இன்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்றது. நம்ம ஓனில் எடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ளஸும் வரும், மைனஸும் வரும். ஸோ ஓன் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க, குரூப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டேக் ப்ராஃபிட் வைக்கணும்னு இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.